ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம முப்ஜீன் கேலரியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டிலேருந்து நானும் அண்ணியும் கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு தான். பஸ் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க போய்கிட்டே பேசலாம். நாங்கள் போன ஊர் பார்த்திங்கன்னா ஆர்ச்சம்பட்டி. வந்து பால் காய்ச்சலுக்கு வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு. தம்பி அங்கே போய் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடெல்லாம் சுற்றி பார்க்கலாம், எப்படி இருக்குன்ட்டு, எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடெல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீட்டுக்காரங்க வந்து வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கிச்சனில் இன்னும் அந்த அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நான் சும்மா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. வீடு நல்லா நீட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருந்தாலும் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க. ஒரு ஹாலு. நாங்கள் வரதுக்குள்ளே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 11 மணிக்கு தான் போனோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. 10 பேர் போயிட்டாங்க. 2 ரூமு, சாமி ரூம்பு, அப்புறம் ஒரு ஹாலு, அப்புறம் கிச்சனு. நாங்கள் போகிறப்ப யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் 11 மணிக்கு தான் போனோம். அதுக்கு முன்னாடி பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். 10 பேர் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டை நீங்களும் பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வீடு நல்லா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தம்பி பாருங்கள் உட்காந்துருக்கான் பாருங்கள். அப்புறம் சாப்பாடு உட்காந்துட்டா சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்பளம்லாம் தீர்ந்துருச்சு. சரி இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் அவங்க வீட்டில் தம்பி வந்து பண்ணுற சேட்டையை பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன சேட்டை பண்ணோன்னா அதே தான் அங்கேயும் போய் பண்ணியிருந்தான். நிறைய ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்தாங்க. அந்த பாட்டிகள்லாம் வந்து நல்லா பேசினாங்க. தம்பி கூட இவனும் பேச அவங்க பேச ஜாலியாக இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணாலும் அங்கேயும் அப்படி தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தால். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் திட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே உள்ளவங்களாம் ஏன்டா திட்டுறேன், அவன் விளையாண்டு தானே இருக்கான், விடு அப்படின்னாங்க. அதை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பி வந்து சேட்டை ஓடல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பாருங்கள் வந்து அங்கே பக்கத்தில் இருக்குல்ல அந்த டிவிஎஸ் அந்த இதில் வந்து ஏறிக்கிட்டே உட்காந்தே இருந்தான். பஸ் வந்து சரி 2 மணிக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ சமாளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டே இருந்தான். பாருங்க எல்லாம் கழுவி போடுறாங்க. ஃபங்க்ஷனே நாங்கள் போகிறதுக்குள்ளே பாதி ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம். பஸ் ஏறுறதுக்கு. பஸ்ஸு வந்து ரொம்ப நேரமாக காணோம். நாங்கள் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்து பேசிக்கணும். தம்பி அப்போவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. அங்கே உள்ளவங்களாம் பார்த்து தம்பி அங்கே பாரு பஸ்ஸெல்லாம் வருது, இங்கே வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. அவன் கேட்கவே இல்லை. காதுக்குள் அது மாதிரியே விளாண்டுட்டே இருந்தான். அவனை கையில் பிடிக்கவே முடியல. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸு வந்துச்சு. இந்த பஸ் இல்லாத காலேஜ் பஸ் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து வந்துகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டவுன் பஸ் தான். அப்புறம் நாங்கள் ஏறி மணப்பாறைக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாக எங்கள் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.